மேல கிட்டத்தட்ட 3 மணி நேரமா மேல இருந்திருக்கும். இந்த அளவுக்கு தான் அவங்களோட எமர்ஜென்சி கிரிட்டிக்கல் கேர் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஒரு கொஞ்சம் கூட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம 3 ஹார்ஸா 36 பேர் நாங்க மேல இருந்திருக்கோம். என்ன ரெஸ்பான்சிபிளா இந்த விஜிபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு? என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? 36 பேரை மேல விட்டுட்டு இவங்க எல்லாம் அசால்ட்டா இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்ளை கிடையாது இவங்க கிட்ட இருந்து. ஒரு ஃபுட் நாங்க கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டும் பசிக்குது, தண்ணி வேணும், எத்தனை வாட்டி போன் பண்ணி கேட்பாங்க. தண்ணி ஃபுட்டு கேட்டா வந்து ரெஸ்கியூ பண்ணிடுறோம், உங்களுக்கு ஃபுட்டு இல்லைன்றாங்க. ஆனா பார்த்தா நியூஸ்ல ஃபுட்டு டீ எல்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப என்ன நாங்க என்ன ஒவ்வொரு மேல இருந்து 36 பேருக்கு மேல இருந்து போன் பண்ணி ஃபுட்டு டீன்னு கேட்டுட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு ஒரு சென்ஸ் இல்ல, குடுக்கணும்னு தெரியாது. என்னங்க சத்தியமா சொல்றேன், இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வேஸ்ட். கொஞ்சம் கூட சேஃப்டியே கிடையாது. யாருமே தயவுசெய்து இங்க வந்துடாதீங்க. 10 மாச குழந்தைய நான் வீட்டுல விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். என் 5 வயசு குழந்தை என் கீழே நான் விட்டுட்டு மேல இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கேன். குழந்தைங்க எல்லாம் பதறுதுங்க. முதல் முறை இந்த மாற்றத்துக்கு முன்னாடி ஒரு முறை ஸ்டக் ஆச்சு சொன்னாங்க அப்படின்றாங்க. அது முன்னாடி போனவங்க சொன்னாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ல வாங்க அப்படி பண்ணலாம். நாங்க போம்போது ஸ்டக் ஆச்சுங்க. அவங்க எங்களுக்காக இவ்வளவு நேரம் இருந்துட்டு இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆச்சுமா, அவர் அப்பவே ஸ்டாப் பண்ணல. அப்புறம் எதுக்கு நீ ரொட்டேட் பண்ற? ஸ்டக் ஆச்சுல நீ என்ன பண்ணிருக்கணும்? அதுக்கெல்லாம் முன்னாடி என் ஹஸ்பண்ட் மேல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர் சேஃப்டி லாக் சரியில்லை, சேஃப்டி லாக்கே சரியில்லை. அவர் ஸ்டாப் பண்ண பண்ணாரு. எனக்கு லாக் ஆகல என்ன இருக்கும்? அதுவும் இல்லங்க, ஒரு இன்சார்ஜ் எல்லாமே வேஸ்ட், மொத்தமே டோட்டலா வேஸ்ட். எங்க அண்ணன் எடுத்த ஸ்டெப்ல தான் நீங்க எல்லாருமே இப்ப வந்திருக்கீங்க. மேல இருந்து பாலிமர் நியூஸ்க்கு போன் பண்ணதே என் ஹஸ்பண்ட். டோட்டலா சொல்லி பண்ண சொன்னாங்க. இவ்ளோ பேர் இங்க இருக்கிற இன்சார்ஜ் எங்க போனாங்க? நீங்கலாம் மட்டும் வந்து பேசுறீங்க. இங்க இருக்க இன்சார்ஜ்லாம் எங்க போனாங்க? சொல்லுங்க. இந்த ஆபரேட்டர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணீங்களா? ஏங்க அந்த ஆபரேட்டர் சிரிக்கிறாங்க. அவன் சிரிக்கிறாங்க. பேசிட்டு இருக்கானே அந்த ஆளு. என்னன்னா இவ்வளவு நேரம் இருமா இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம் வருவாங்க. அப்ப நாங்க எவ்வளவு நேரம் வருவாரு? நாங்க தலைக்கீழ தூங்கி ஸ்டாப் எடுக்கலனா என்ன ஆயிருக்கும்? மேல இருந்து சொல்றாங்க அசைக்காதீங்க, இங்க உடையுது, அசைக்காதீங்க, எங்களுக்கு பயமா இருக்குது. அங்க வந்து சைகையில நம்பர் சொல்றாங்க. எவ்வளவு நேரமா ஆபரேட்டர் தாமதப்படுத்தினாரு? எவ்வளவு நேரமா ஆபரேட்டர் தாமதப்படுத்தினாரு? 6 மணிக்கு ஏறினாங்க. 6:15 மணிக்கு ஸ்டாப் ஆச்சு. 6:30 மணி 7:15 இல்ல, அது முன்னே 6:15 இருந்தே 6:45 அந்த ஆள் ஆளை காணோம். வந்துருவார் அவ்வளவுதான். சின்ன கயிறு எடுத்துட்டு போறாங்க. சின்ன சங்கிலி வச்சு என்ன கட்ட முடியும்? கேக்குறோம், ஏங்க இந்த கயிறு வச்சு என்னங்க பண்ண முடியும்? நான் இருமா ட்ரை பண்ணி அந்த கயிறு வச்சு என்ன ட்ரை பண்ணுவே? நீ பிஜேபி தரப்புல அவங்க கிரேன் வச்சு நாங்க மீட்க முயற்சி பண்ணோம், ஆனா அது வந்து எங்கள முடியாத போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எதுவுமே பண்ணல. அவங்க குடுங்கல. அந்த டேஷ்ல நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்க எதுவுமே பண்ணல. இவ்வளவு எங்க சின்ன அவங்க தான் எல்லாமே பண்ணது. எங்க அண்ணன் ஒரு பட நடுங்குது. நாங்க 4 பேர் தான் ஆள் பேசிட்டு இருக்கோம். இன்னொரு கை நடுங்க எல்லாரும் இருக்காங்க, இல்லன்னு சொல்ல, எல்லாருமே இருந்தாங்க. யாரும் ஸ்டெப் எடுக்கல. யாருமே கை நடுங்கிறது நிக்கல. மட்டும் தானா? எங்க பசங்க மட்டும் தான் மேல இருக்காங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்களா? யாருமே ஸ்டெப் எடுக்கல. பக்கத்துல இருக்க குழந்தைங்க எல்லாம் அழுவுதுங்க. அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் மேல போயிருக்காங்க. எல்லாரோட ஃபேமிலியா தான் சார் இருக்காங்க. ஏன் யாருமே ஸ்டெப் எடுக்கல? நாங்க எடுத்தோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.